குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் காமாட்சி நாயுடு அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைப் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுடைய விருப்பப்படி வாரம் வாரம் போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்விகளை மறக்காம டைப் பண்ணிருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க, பாருங்க. பார்க்கலாம். குமாருங்கிற ஒரு காமாட்சி ஐயா, விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க விஜய் ரசிகர்கள் வாங்க, திமுகவிற்கு ஓட்டு போடுங்க. விஜய் ரசிகர்கள் உங்கள் திமுகவிற்கு ஓட்டு போடுவீங்க. என்ன போடுவீர்களா? இந்தாங்க போடுவாங்க அப்படின்ற மாதிரி பாருங்க ஐயா, கேள்வியை கேட்டுக்கோங்க. ரெண்டு இருக்கு சார். ரெண்டு இருக்கா? சரி, கொடுத்து. காமாட்சி ஐயா, ப்ளீஸ் விஜய்க்கும் த்ரிஷாக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. விஜய் ரசிகர்கள் உங்க திமுகவிற்கு ஓட்டு போடுவாங்க. அதான்யா, நான் எதுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும்? தாலி அறுத்துட்டு தாலி எடுத்து கொடுக்கணுமா? என்ன விளையாட்டு? பேசு மட்டும் கேள்வி கேட்டிருக்கான். இல்ல, பேச்சு மட்டும் வாய்க்கிலேயே பேசி எடுத்து கொடுங்க போயிட்டு. ஏண்டா, அதுதான் லிவிங் டுகெதர் தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன லிவிங் டுகெதர் இல்ல, முறையா வாழணும்ல, அதனால போங்களே முறைப்படி. முறையோட என்ன, அதுக்காக அது சட்டப்படி அது டைவர்ஸ் ஆகட்டும், அப்புறம் பாப்போம். போவீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் ஆத்தாலியும் மாலியுமே கட்டி வைப்போம், கவலைப்படாத. இது கொழுப்பு தானே? இது கொழுப்பு இல்ல. இவரு நேத்திக்கு ஒரு ஊடகத்துல ஒருத்தர் பேசுனது ரொம்ப ஆட்டாதீங்க. நான் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கோம் சார். அடுத்து போயிடலாம். கொடி. ஐயா காமாட்சி நாயுடு அவர்களே, அது எப்படி ஒரே மாதிரி ஒட்டுமொத்த திமுக காரர்களும் பொய் சொல்றீங்க? பொய்னாலே என்னன்னு தெரியாத இனத்தை சேர்ந்தவங்க தான் திமுக தொண்டர்களும் தலைவர்களும். இல்ல, இதுவே ஒரு பெரிய பொய் அப்படின்னு நீங்க பேசுனாக்கா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. சரியா ஐயா? நாங்க பொறுப்பு இல்லையா? நாங்க பொய் பேச மாட்டோம். எப்ப உண்மை பேசுனீங்க? உண்மையை தவிர பொய்யே கிடையாது. எப்ப உண்மை பேசுனீங்கன்னு சொல்லுங்க. உண்மையை நான் பேசுறதெல்லாம் உண்மைதான். பேசுறதெல்லாம் உண்மைதான். அப்படியா? பொய்யே கிடையாது. திமுக ஊழல் செஞ்சுச்சா செய்யலையா? எது? திமுக ஊழல் செய்ததா செய்யல? ஊழல்னா என்னன்னே தெரியாது. இந்தா போய் பேசிட்டீங்களே. ஊழல் பண்ணலையே. எந்த ஊழல் குற்றச்சாட்டுல நாங்க சிறைக்கு போனோம்? எந்த ஊழல் குற்றச்சாட்டுல வெளியில் நீக்கப்பட்டோம்? எந்த சிறை அடைச்சோம்? எங்க போனோம்? நேக்கா வெளியே வந்துடுறீங்களே. ஏன் நேக்கா வந்தா சட்டத்துல ஓட்ட உங்களுக்கு மட்டும் தெரியுமாமே? சும்மா இருடா. எந்த அரசியல் கட்சியும் எங்களை கை நீட்டி பேச முடியாதுடா. ஊழல் அரசியல் கட்சிகளும் உங்களை கை நீட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. கை நீட்டி பேசுறானுங்க, அவனுக்கு தான் களவாணி. அதனாலதான் எங்களை கை நீட்டி பேசுறான். அதாவது தான் திருட அடுத்த வீடு நம்ப மாட்டாங்கிற பழமொழி. அதனால அவன் திருடனா இருக்கான், அதனால எங்களை நம்பல. அதுக்காக திருடர்களுக்கு தான் இன்னொரு திருடர்களை நாங்க திருடனா இருந்தா நாங்க எதுக்கு அடுத்து அவனை போய் திருடன் நாங்க சொல்லல. பாம்பின் கால் பாம்புறீங்க. அதனாலதான் எங்களை அந்த பாம்பு எங்களை பாக்குது, படம் எடுக்குது, படம் எடுத்துக்கிட்டே இருக்கு. படம் எடுத்து கொத்திர போது நாங்க அதை அப்படியே கடிச்சு துப்பிடுவோம். விஷத்துக்கு எங்க விஷத்துக்கு மேல அதுக்கு நீங்க கொடிய விஷமாச்சு. நாங்க பயங்கரமான விஷம் அடிச்ச கொள்ள அப்படின்னா அதுக்கு எதுக்கு அந்த கொடி? அந்த கொடி தூக்கி போட்டு ரெட்டை மட்டும் சாட்டுங்க. வர்ற கொஸ்டின் அப்படி வரப்போ தெரிஞ்சு. அப்படியா? பாப்போம். பாபுன்னு ஒருத்தர், காமாட்சி ஐயா வேணாம், நீங்க படிங்க. பாபுன்னு ஒருத்தர் தான். படிக்கவே இல்லை. என்ன காமாட்சி ஐயா, எனக்கு ஒரு கோரிக்கை. கருணை தொகை திமுக மற்றும் அதிமுக கொடுக்க வேண்டாம், எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள். நல்லா பேசியிருக்காப்ல. பச்சை எடுத்தாடுங்கய்யா. பச்சை
ஏண்டா அவன் கருணை கொலை செய்ய சொல்றான், அவன் ஒரு கொலைகாரன் போல இருக்கு, அவன் ஏற்கனவே தான் கொலைகாரன் இல்ல, உங்கள்ட்ட வாழ்றதுக்கு போய் சேர்ந்தாலும் முடிவு எடுத்து. அதான்டா, அவன் ஏற்கனவே இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் போல இருக்கு. கேண்டிடேட்டா? ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் கருணை கொலையை பத்தி பேசுறான். இது சாதாரணமா யாராவது கருணை கொலையை பத்தி பேசுவான், கருணை கொடூரமா நீங்க பேசிருக்கான். பண்ற அட்டூழியங்களுக்கு எங்களை கொலையாவது செஞ்சிருங்க, அதான் நாங்க அட்டூழியம் பண்றோம். கேட்காம ஆமா, நாங்க அட்டூழியம் பண்றோமா இல்ல நீங்க பண்றீங்களாங்கிறத நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்பாங்க. நீங்க ஒரு மணி நேரம் பேசுங்க, கருணை கொலை போய் சேர்ந்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவன் எவ்வளவு மனவேதனை இருந்தா பேசியிருப்பாங்க. மனவேதனையில பேசியிருக்கான். பேர் என்ன, பாபுவா? சி, எந்த ஊரோ பாவம், எவ்வளவு மன கொடூரம் இருந்திருக்கு. கொடூரம் கொடூரம். நீங்க உங்களை காட்டிலுமா அவன் கொடூரம், அவன் காட்டிலுமா நீங்க கொடூரம். ஆமாயா, பட்டிருக்காப்ல, ஏதோ படு வேதனை பட்டிருக்காப்ல, அதெல்லாம் பேசியிருக்காப்ல. ஆமா ஆமா. எங்க போய் இந்த பாவத்தை தொலைஞ்ச போறீங்களோ. என்ன மூஞ்சி மாறுது? ஐயா, தாவேகா என்டிஏ உடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் நெறியாளர் அரவிந்துக்கு விருந்து வைப்பதாக கூறினீர்கள், எப்போது வைப்பீர்கள்? நல்லா கேட்டிருக்க, அவளை நோட் பண்ணி. நான் விருந்து வைக்க ரெடி. அவர் அரவிந்த் கிட்ட டேட்டை கேட்டு சொல்லுங்க, நான் அவருக்கு எப்ப வேணாலும் விருந்து கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த நிமிஷம் கூட ரெடியா இருக்கேன். இல்ல, நான் விரும்பல. நீங்க சோத்துராஜ் கலந்துட்டீங்கன்னா நம்ப மாட்டேன் உங்களெல்லாம். பத்தியா, இப்படிப்பட்ட ஒரு திமுக பாசம் காட்டி அதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிருவாங்க. சாப்பிடும் போதே கலந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க. ரொம்ப ஆட்டாதீங்க, பயமா இருக்கு. பச்சை கொடி அதுக்கு போறதுக்கு போய் சேர்றதுக்கு அனுப்புனீங்களா என்ன? பச்சை கொடியை நீங்க ஃப்ரீயா கொடுத்தா கூட வேணான்னு ஒருத்தர் கொந்தளிக்கிறார். அதாம்மா, உலகத்துல நன்மை எது தீமை எதுன்னு தெரியாத திருட்டு கூட்டங்கள் எல்லாமே இந்த நாட்டில் வளர்ந்துருக்கு. அதாவது முள்ளுச்செடி எல்லாமே கள்ளிச்செடி முள்ளிச்செடி. திமுக இல்ல ஐயா. எனக்காக ஒரே வாடி சொல்றீங்களா? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, சொல்லுங்களேன். அத ஒருத்தர் முன்னாடியே கூட கேட்டிருந்தாரு. தமிழ் படிக்க எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் தெலுங்கா இருந்தா பட்டு பட்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஐயா, நம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இவ்வருடம் ஆஸ்கார் கிடைக்காமல் போனது வருத்தமாக இருக்கிறது. அட்லீஸ்ட் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தவும். மஞ்சள் எதுக்கியா? அவர் செவ்வனே செயல்பட்டதுனால கல்வித்துறையில அன்பில் மகேஷுக்கு பாராட்டு விழா நடத்தத்தான் வேணும். பாராட்டு விழா நடத்துவோம். ஆஸ்கார் விருந்து திரைப்படங்களுக்கு தான் கொடுக்கப்படுமே தவிர. அதான் சொல்றாரு. போட்டேன்னா சிறந்த நடிகர், இப்போ அதாவது இந்த 2 ஆண்டுகள்ல சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னா அது இவருதான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதனால நாங்க சார், அவர் ஏதோ சீரியல்லாம் கூட நடிச்சிருக்காரு. சீரியல்ல நடிப்பாரு, சினிமால நடிச்சாலாம் கொடுக்க மாட்டான். அது பெஸ்ட் ஃபிலிமா வேர்ல்டு ஃபுல்லா போகணும், புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்கார் விருந்துங்கிறது அப்படித்தான். அவருக்கு நம்ம ஆஸ்கார் விருந்து 2 விருந்து கொடுத்தாங்கல்ல. யாருக்கு? மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்தாங்கல்ல. அது மியூசிக் பேர் வரல இல்ல, ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் தான். அவன் இந்துவா இருந்து முஸ்லீமா மதம் மாறிட்டான். அதுக்கு இப்ப யார் கேட்டாத? ஆமா, சொல்லணும்ல. மதவெறி மதவெறி இல்லடா, பிஜேபி காரன் சண்டைக்கு வந்துருவாங்க இல்ல, பேர சொன்னா அதுக்காக சொல்லல. ஆமா. எப்போ நடத்த போறீங்க நிகழ்ச்சி? அவருக்கு எப்ப தேதி கொடுக்குறாரோ ஐயாவுக்கு நடத்திடுவாங்க கட்சியில, கவலைப்படாதீங்க. முதல்ல கண்ணி வடிக்காதீங்க. தமிழ்ல டக்கு டக்குன்னு படிங்க. நானும் ஒரு 10 செகண்ட்ல படிச்சு போடுவேன். டக்கு டக்குன்னு இவ்வளவு நேரம் படிக்கிறீங்க. எழுத்துக்கூட்டி படிப்பீங்களோ? இம்மா அம்மா அப்படின்னு யாரும் வினையா கேட்டாங்க. காமாட்சி ஐயா, பாஜகவில் இருந்தேன் என்று சொன்னீங்க. பாஜகவில் இருந்த போது காசு பார்க்க முடியாததால் திமுகவில் இணைந்து விட்டீர்கள். உண்மை உண்மை. பச்சை கொடி ஆட்டுக்கா மாத்தி எடுத்துட்டீங்க. என்ன யாருட்டடா நான் காசு வாங்கினேன்? யாரா காசு கொடுத்தா? காசு அடிக்க தானே போனீங்க பாஜகவுக்கு. பாஜக நேர்மையா இருந்தவன உங்களுக்கு பிடிக்கலன்னு வந்துட்டீங்க. ஆமா ஆமா, நேர்மையோட சிகரம் பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேர்மையினுடைய சிகரமே காமாட்சி நாயுடு தான். பாஜகல போய் கிட்டத்தட்ட எனக்கு குறைச்சு வச்சாலும் ஒரு 80ல இருந்து, அந்த காலத்திலேயே 80ல இருந்து 90 லட்சம் 90 கோடி 90 கோடி செலவு பண்ணிட்டு வந்தேன். என்னது 90 கோடியா? 90 லட்சம். அப்படி சொல்லுங்க, கோடி எல்லாம் சொல்லாதீங்க. 90 லட்சம் செலவு பண்ணி வந்தவன். 60 லட்சம் ரூபாய்க்கு மாநாடு டெல்லியில். இந்த கமலாலயம் கட்டுறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா செக்கு. இதெல்லாம் யாரு கொடுத்தா?
கமலாலதி நீங்க ஏன் கொடுத்தீங்க? 10 லட்சம்டா. வாங்க போய் நம்மளும் போய் 90 லட்சம் கொடுத்தேன்னு சொன்னீங்க. 90 லட்சம் கொடுத்தேன்னு அது சொன்னீங்க. டெல்லியில மாநாடு. மாநாட்டுக்கு 60 லட்சம், இதுக்கு 10 லட்சம், கட்சிக்கு நிதி 20 லட்சம். 1 கோடி தந்திருக்கீங்களா? ஏகப்பட்டது. ஏமா கணக்கு திமுகவுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலம்மா. திமுகல நான் போய் திமுக சேர்ந்துருக்கேன். தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு கொடுக்குறாங்க, நிறைய கொடுப்பாங்க. போய் கேட்டு வா. காமாட்சி தாத்தா வர வர நீங்க மக்களை கேவலமா பேசுறீங்க. தீய சக்தி அதிகமா உங்களை தாக்கி விட்டது. அதிலிருந்து விடுபட்டு எப்போ வெளியே வருவீங்க? இனி எங்க வெளியே வர்றது 25 வயசுல? அதான் பேரன் பேத்தி எல்லாம் எனக்கு மந்திரம் போட்டு அந்த பேயை ஓட்டட்டும். சரியா? நீங்க தான் கேட்க மாட்டீங்களா சொல் பேச்சு? இல்ல தாத்தான்னு பேத்தி சொல்லியிருக்கால. ஆமா அதான் சொல்றேன். சூர்யா அதான் சூர்யாவும் சூர்யா தானே சொல்லி. இல்ல எனக்கும் பேர வயசு அதுதான் சொல்றதை கேட்க மாட்டீங்க நீங்க. அதான் நான் இப்போ நடுமண்டையிலே நச்சுன்னு போட்டுடலாம். யாருக்கு? எவன் கேட்கலையா அவனுக்கு? நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பொறுப்பா சொல்றேன் உங்கள்ட்ட, ஐயா ஐயா வேணாம் ஐயா வந்துருங்க ஐயா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. மக்களோட கோரிக்கையும் அதுவா தான் இருக்கு. உங்களுடைய ஃபேனா இருப்பாரு போல. பச்சைய நான் உங்க சேனலுக்கு நேர்காணல் வருகிறேன். தைரியம் இருந்தா என்னைய தாக்கு பிடிக்க முடியுமா காமாட்சி ஐயா? வரட்டும், எப்ப வேணாலும் வரட்டும், எவன் வேணாலும் வரட்டும். அவனும் வரட்டும், அவன் அக்கா புருஷனும் வரட்டும், அம்மா புருஷனும் வரட்டும். நான் பாத்துக்கிறேன் ஒரு கை. அக்கா புருஷன் ரைட்டு, அம்மா புருஷன் யார்? அப்பா தானே. அப்பா தான். என்னதா பேசுறீங்க? அக்கா புருஷன் அம்மா அரசியல். இந்த விஜய பேசி பேசி உடனே அக்கா அம்மா இதேதான் வருது. என்ன வருது? உண்மையை தானே சொல்றேன். அப்பான்னு சொல்ற காட்டுல அம்மா புருஷன் சொன்னா இப்ப தெரியுதா திராவிட லட்சணமா இருக்கு. அதேதான். போச்சு, படையெடுத்து வந்துட போறாரு காமஜையோட விவாதம் பண்றேன்னு சொல்லி. நான் ஹிந்தியில் எழுதிட்டாங்களா? இவ்வளவு நேரம் பாக்குறீங்களே. நைனா என்னோட மொபைல் டேட்டாவை அடிக்கடி கட் பண்ண சொன்னீங்களா நைனா? நான் யார் மொபைல் டேட்டாவையும் கட் பண்ண சொல்லல. நான் யாருன்னே தெரியல. சரியா? நான் யாரையும் எதையும் கட் பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டதா? யார் டேட்டா கட் பண்ண சொன்னீங்க? நான் கோவிந்த் அப்படின்னு ஒருத்தர் கட் பண்ண சொன்னீங்களா மொபைல் டேட்டாவை? நான் எதுக்கு கட் பண்ண சொல்றேன்? நான் எதையுமே கட் சொல்ல மாட்டேன். இல்லையே, கட் பண்ண சொல்லிருக்கீங்களாமே. சோஷியல் மீடியாவை திறந்தா உங்களுடைய பொய்கள்லாம் அவங்க பாத்துற போறாங்க அப்படின்னு சொல்லி மொபைல் டேட்டாவை கட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்படியெல்லாம் நான் யாரும் கட் பண்ண மாட்டேன். தேவையில்லாம நிறைய வருது ஊடகங்கள்ல. அதனால எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒன்று புதுசாக தமிழ்நாடு மக்கள் நலப்பேணியை ஒன்று போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 150-200 படம் போடுறான்டா. யாரை பற்றி? பொதுவாகவே நியூஸ் பேப்பர்கள் போடுறான், அங்கே பேசுனது. இப்போ விஜய் அவர்கள் ஏதோ ஜீ தமிழ்ல நேர்காணல் பண்ண போறதா சொல்லி கமிங் டேட் சொல்லிட்டாங்க, ரிலீஸ் ஆகுதாமே. அதாவது விஜய் அவர்கள் நேர்காணல் பண்ண போறாராம் ஜீ தமிழ்ல. பண்ணிட்டு போறாருமா. ஏமா அவர் ஏற்கனவே மைக்கில் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் கேமரா வைக்காதீங்கன்னு சொல்லி தான் பேட்டி கொடுத்தாரு. ஏன் இருக்குது இல்லை? இப்போ ஜீ தமிழில் பேசுகிறதுனா அது ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவர் இதில் எங்கே நம்ம அது அந்த ஒரு தடவை தந்திருந்தாரு. அப்போ நீங்களும் இப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இப்படிதான் பேசணும். சன் டிவில கூட ஒரு தடவை பண்ணியிருந்தாரு. நான் சன் டிவில அதை அப்போ பண்ணாருமா, கட்சியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ணல. சரி, வேமா எடுத்து ஆட்டுங்க ஏதாவது கொடிய. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம், வீட்டு வரி உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் நேருக்கு மாறா செயல்படுது இந்த திமுக. இது நியாயமா? ஆமாம்மா. நாங்கள் ஒன்றிய அரசில் நாங்கள் போய் கையெழுத்து போடலை மின்சாரத்துக்கு. சரியா? அப்போ இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் டெல்லியில் போய் அவர் கையெழுத்து போட்டுட்டார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் உயர்த்தணும்னு சொல்லி. ரெண்டாவது, நாங்கள் மாதந்தோறும் மின் கட்டணம் நாங்கள் எடுக்கிறதுக்கு உரிய ஆர்டர் டெண்டர் கொடுத்தோம்.
அதில் வந்து ஏதோ ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி அதானி கம்பெனி தான் அதை லோயஸ்ட்டுன்னு அவனுக்கு கொடுத்தோம். அதை வந்து வெளியில் வந்து எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்த உடனே அதை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி, அந்த மீட்டர் தயார் பண்ணுற கம்பெனி இல்லை. அதனால் இப்போ அதுக்கு வெயிட்டிங். இங்கே கவர்மெண்ட்டில் இனிமேல் பார்லிமெண்ட் இதில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சு வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் பண்ணலாமான்னு கேட்டு தான் பண்ணணும். அதனால தான் டிலே ஆகுது. சரிங்களா? அதுதான் உண்மை. மஞ்சள் எதுக்கு ஆடினீங்க? மஞ்சள் எதுக்கு ஆடினீங்க? அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. சரியான கேள்வி. பதில் தப்பா இருக்கு. அது பதில் தப்பு இல்லையா? உண்மையை தான் சொன்னேன். நான் சொன்னது 100 நீங்க பண்ண ஊழலை களை எடுத்தாலே பல இது. அதை நாங்கள் ஒரு மாசம் 50,000 கோடி ஊழல் நாங்கள் ஒன்றும் நாங்க வந்து உங்கள்ட்ட கரண்ட் பில் சார்ஜ் பண்ணுறீங்க. 2 மாசம் நம்ம 2 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனான்டா எடப்பாடி அந்த மின்சாரத்துறையில மட்டுமே. ஆமா 2 லட்சம் கோடி. அந்த ஈபிக்கு மட்டுமேமா, ஈபிக்கு மட்டுமே அது கடன். அதெல்லாம் கிடையாது, சும்மா அதெல்லாம் இருக்கு. நீ போய் நெட்ல போய் பாரு எவ்வளவு ஆமா 50,000. ஏமா 1 லட்சம் கோடி நீ 50,000 குறைக்கிறா. 1 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாம அந்த கடனை கட்டணும். ரெண்டாவது மாத்தி மாத்தி இல்ல 1 லட்சம் கோடி. அது ரெண்டாவது வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும்னா இவங்க அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை உயர்த்துறதுக்கு கையெழுத்து. போய் தான் பேச போறீங்க. அடுத்த போய் சொல்லுங்க. அடுத்து என்ன போய் மூச்சு வாங்கல ரெட்டு. காமாட்சி ஐயா, உங்களுக்கு சின்ன வீடு இருக்கா? கரெக்டா கேட்டு ஐயா கொடியை மாத்தி விட்டேன். பச்சை கொடி. சத்யராஜ் சத்தியமா கேட்டிருக்காப்ல அவரு. இருக்கா? என்னைய பார்த்து சொல்லுங்க. கரெக்டா கண்ணை பாருங்க. கண்ணை பாருங்க. என்ன பார்த்து தான் சொல்றேன். இருக்கு. இருக்கா இல்லையா? என்ன கொடி காட்டுறேன்? பச்சை. பச்சையா காட்டுறேன். உனக்கு எல்லாம் பச்சையா தாண்டா தெரியும். பச்சையா தெரியுது எனக்கு. பூரா பச்சையா தானே கேள்வி. சின்ன வீடு இருக்கா இல்லையா? சின்ன வீடு என்ன, பெரிய வீடே இருக்கு. பெரிய வீடு தெரியுமியா? அது வந்து லீகல். நான் சின்ன வீடு இல்லீகல். அந்த இல்லீகல்லாம் ஏன்டா சுடுகாட்டுக்கு போற நேரத்துல எனக்கு லீகல் வேற இல்லீகல் வேற தேவைப்படுதா? ஏன்டா இல்ல இந்த வயசானவங்க கேஸ் தான் ரொம்ப ஆள்சாட்டியம் பண்றதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.